உஷார் மக்களே, புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 5 நாட்களுக்கு மழை. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதாவது பார்த்தீங்கன்னா, வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில், தமிழகத்தில் மேலும் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த 2 தினங்களாக சென்னையிலும், சென்னை புறநகர் பகுதிகளிலும் இரவு நேரங்களில் திடீரென மழை பெய்ததற்கு வெப்பச்சலனமே காரணம் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலை கனமழை கொட்டி தீர்த்தது. துறைப்பாக்கம், ராஜா அண்ணாமலைபுரம், கோயம்பேடு, மதுரவாயல், வானகரம், கோடம்பாக்கம், டி நகர், பல்லாவரம், தாம்பரம், மண்டலூர், சேலையூர், தாம்பரம், குரோம்பேட்டை, ஆவடி, அம்பத்தூர், புழல் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் வடமேற்கு வங்கக்கடலில் வருகிற 25ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அதற்கடுத்த 2 நாட்களில் வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.